ஆதவ் அர்ஜுனாவும் சொல்றாரு, காவல்துறையை பார்த்து, அதாவது பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும். பாண்டிச்சேரி காவல்துறைக்கு பலத்த கைத்தட்ட கொடுங்க. அந்த அளவுக்கு நம்ம, ஏன்னா காவல்துறை அந்த அளவுக்கு ஒடுக்குனாலும் கட்டுப்பாடுகளை கொடுத்தாலும் காவல்துறைக்கு அங்க நன்றி செலுத்துறாங்க. இதே தமிழ்நாட்டுல இதே தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணாங்க காவல்துறை. ஆனா இங்க இருக்கிற காவல்துறையை பழிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர் ஏன் பழிக்கிறாருன்னா திமுக எதிர்ப்பு, திமுக கவர்மெண்ட்டை திட்டணும். அதனாலதான் வந்து இங்க இருக்கிற காவல்துறையை அவர் ஏய்ச்சிட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து காவல்துறையை பாராட்டி இருக்காரு. அங்க காவல்துறை எதனால வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பாராட்ட சொன்னாருன்னா, இப்ப சொல்ற பாருங்க, காவல்துறை அங்க அவங்களை லோன்னு அலைய விட்டாங்க. புரியுதுங்களா? இங்க அவங்க அலைய விடாம அனுமதி கொடுத்தாங்கல்ல, அதனால வந்து அங்க பாராட்டணும்ன்றாரு. அங்க வந்து லோன்னு எல்லாரையும் அலைய விட்டாங்க, இங்க அலைய விடாம சரி பண்றியா பண்ணிக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாங்களா, அதனால வந்து அங்க இருக்கிற காவல்துறையை அவர் வந்து பாராட்ட சொல்றாரு. இங்க இருக்கிற காவல்துறை வந்து அவர் திட்டுறாரு. மித்தபடி வந்து வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா அங்க வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டம் நடத்துறதுக்கு அங்க லோன்னு காவல்துறை அலைய விட்டுச்சு. இங்க அப்படி இல்ல. ஏன்பா நீ கேட்ட இடத்த கொடுத்தா, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க், இந்த பக்கம் வந்து ஆறு இருக்குது, பெட்ரோல் பங்க்ல சும்மா இல்லாம அங்க போய் சிகரெட் பிடிப்ப, நீ அங்க போய் வத்தி பிடி கொளுத்துவ, டமால்னு வச்சு டுமில்னு உலகம் ஃபுல்லா போறோம்னு நீ பாக்குற, ஆத்துல விழுந்து செத்தா மீண்டும் ஒரு மகாமகம்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அதனால வந்து பாதுகாப்பா இந்த இடத்துல நடத்திக்குவாங்கன்னு கொடுத்தாங்க. எதனால இந்த இடத்த கொடுத்தாங்கன்னா, அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடிதான் ஆதர்சன எதிர்கட்சியான அதிமுக ஒரு கூட்டம் நடத்திது. அதை ரெஃபரன்ஸா வச்சுதான் உங்களுக்கு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அதனால இவங்க அதையும் பண்ணி, என்னடா இவங்களை நம்ம திட்டுறதுக்கு அவங்க வாய்ப்பே தரமாட்டாங்களே என்ற ஒரு காண்டுல வந்து திமுக கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் திட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க அப்படி இல்ல. அங்க வந்து காவல்துறையை திட்டினா பாஜக கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம் பாஜக அவரை நவுத்திரும், அடுத்து ரைடு விட்டுருவாங்க வீட்டுக்கு. சொகுசு கார் வாங்கிட்டு வரி கட்ட முடியாது சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை போய் கொட்டு வாங்கிட்டு வரி கட்டினார்ல, அந்த மாதிரி வாங்கின பிளாக் மணி எல்லாமே வந்து மாட்டிக்கும் சொல்லிட்டு அங்க இருக்கிற காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க.